ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி சோயா மீட்டில் நான் ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து கருவேப்பிலை ரம்பையும் சேர்க்குறான். சேர்த்து 2 பச்சை மிளகாவை கீறி அதை 4 வெட்டி அதையும் சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்க விடுவோம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம், பச்சை வாசனை போவை. இப்போ நல்லா வெங்காயத்தை வதங்கிட்டு பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். அப்போ கொஞ்சம் நடுவானில் நாங்கள் இஞ்சியும் பூண்டையும் விட்டுட்டு இப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் பச்சை வாசனை போக வதங்க விடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். உப்பு பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் சோயா மீட் எடுத்து வச்சுக்கிறேன். வெஜிடேரியன் சோயா மீட், நல்ல பெரிய பெரிய சோயா மீட். இது வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுடு தண்ணிகளை போட்டு புழிஞ்சு எடுத்துருக்குறேன். எடுத்து இப்போ அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு தக்காளி பழம், ஒரு பெரிய தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்குறேன். அதையும் இந்த சோயா மீட்டில் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த சோயா மீட், தக்காளி பழம், இந்த மசாலா எல்லாம் உண்டா நல்லா வதங்க விடணும். இதுக்கு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் கொஞ்சம் அளவாக சேர்க்கணும். தேவையான அளவு எல்லாம் சேர்க்கணும். கரம் மசாலாவும் கடைசியாக கொஞ்சம் வாசனைக்காண்டி நான் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சுது. கரம் மசாலா வந்து பொரிமா தூள்ண்டு நான் செய்கிறது வீட்டில், அதுதான் நான் சேர்க்குறது. இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஃபுல்லாக எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். ஏன்னா இது குழம்பு நான் வைக்கல, இது பிரட்டல் கறி. அப்போ நாங்கள் குழம்புக்குன்னு சொன்னால் கொஞ்சம் தூள் கூடுதலாக சேர்க்கலாம். இது பிரட்டலாக செய்கிறபடியாக கொஞ்சமாக தான் நான் ஒரு தேக்கரண்டி அளவு தான் சேர்க்குறேன். இது ஒரு பேக்கெட் சோயா மீட். இப்போ அப்படியே இதை நல்லா வதங்க விடுவோம். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியில் இதெல்லாம் நல்லா வதங்குது. நாங்கள் அடிப்பிடிக்க விடக்கூடாது. இந்த சோயா மீட் வந்து உருண்டையாக இருக்காது, இந்த பாக்ஸ் ஷேப் மாதிரி தான் இருக்கும். சாப்பிட சரியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க இந்த சோயா மீட், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் கட்டி பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து குழம்பு மாதிரி வைக்கல, பிரட்டலாக தான் வைக்கிறேன். இந்த பாலையும் இதில் சேர்த்து நெருப்பை கொஞ்சம் குறைச்சிடுவேன். குறைச்சிட்டு இப்போ அந்த இலையே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதங்க விடுவோம். நல்லா வதங்குது. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு போடுறதா இல்லையான்னு சொல்லி நான் டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. இதுக்கு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. நாங்கள் தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமாக சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிட்டுது. இது சரியான சிம்பிளான ரெசிபி. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.